ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மேத்யூ அர்னால்ட் எழுதின தி ஸ்காலர் ஜிப்சி அந்த போமோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அபவுட் த போவெட். மேத்யூ அர்னால்ட், he was born on 24 December 1822 and died on 15th April 1888. டேட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. டிசம்பர் 24 அப்படிங்கிறது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள், அண்ட் 15 ஏப்ரல் அப்படிங்கிறது வருஷப்பிறப்புக்கு மறுநாள். ஓகேவா? ஸோ 1822 1888, and was an English poet and cultural critic who worked as an inspector of schools. Inspector of schools-னா ஒரு senior executive அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். And he was the son of Thomas Arnold. அவங்க அப்பா தாமஸ் அர்னால்ட். He was also a celebrated, well-known headmaster of Rugby School. Okay, Rugby School. And ரெண்டு பிரதர் இருக்கு. ஒன்று டாம் அர்னால்ட் and another one is William Delafield Arnold. டாம் அர்னால்ட் வந்து லிட்டரரி ப்ரொஃபஸர், அண்ட் அவரோட இன்னொரு பிரதர் வில்லியம் டிலாஃபீல்ட் அர்னால்ட் வந்து நாவலிஸ்ட் அண்ட் கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர். மேத்யூ அர்னால்ட் ஹேஸ் பீன் கேரக்டரைஸ்ட் as a sage writer. சேஜ் ரைட்டர் அப்படின்னா என்ன? சாஸ்டிசைசஸ்னா ஸ்கோல்ஸ் அப்படின்னு அர்த்தம். He scolds and instructs the reader on contemporary social issues. அந்த காலகட்டத்துக்கு உள்ள நடந்த சோஷியல் இஷ்யூஸ் அதை பற்றி who scolds and instructs the reader. அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். ஓகேவா? கடிஞ்சுரைச்சார் அந்த ரீடர்ஸை. ஓகேவா? and he was also an inspector of schools for 35 years. How many years? 35 years, and supported the concept of state regulated secondary education. State நடத்தக்கூடிய secondary education அவர் சப்போர்ட் பண்ணார். and now he is Matthew Arnold. and next is born again. Okay, 24 December 1822 எங்கே பிறந்திருக்காரு? லேஹாம் இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. அண்ட் டைடு எந்த இடம்? லிவர்பூல். இந்த லிவர்பூல் அப்படிங்கிற இடம் பாருங்க, உதரிங் ஹைட்ஸில் ஹீத் கிளிஃபை மிஸ்டர் ஏர்ன்ஷா கூட்டுருவார் இல்லையா? அந்த இடம் தான் அது லிவர்பூல். அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு பிளேசஸ் வரும்போது நம்ம லிங்க் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் occupation வந்து Her Majesty's Inspector of Schools. Nationality is British as he was born in England, and period is Victorian period. and genre poetry, literary and social and religious criticism. Notable works என்ன? Dover Beach and Scholar Gypsy. இது ரெண்டுமே நம்மளோட போர்ஷனில் இருக்குது. அண்ட் தாய்ரிசஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்காலர் ஜிப்சியோட சீக்வல் அப்படின்னா என்ன? அந்த கலகலப்பு 1, கலகலப்பு 2, காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3, அது வந்து திஸ் இஸ் கால்ட் சீக்வல். ஆனால் ஸ்டோரி வந்து கண்டினியூஸாக இருக்காது, அது என்னோட பார்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த தைரிசஸ் அப்படிங்கிறதும் ஸ்காலர் ஜிப்சியோட சீக்வல் தான் தைரிசஸ். ஓகே, அடுத்தது கல்ச்சர் அண்ட் அனாக்கி, லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா. ஸ்பௌஸ் பாருங்கள், ஃப்ரான்சிஸ் லூசி. ஏற்கனவே நம்ம இந்த ஃப்ரான்சிஸ் லூசியை டோவர் பீச்சில் பார்த்துக்கோம். இந்த ஒய்ஃபை தான் டோவர் பீச்சு போமில் ஹனிமூன் கூப்பிட்டு போயிருப்பார். அப்போ தான் அவங்கள கூப்பிட்டு அந்த ஜன்னல் கிட்ட நின்று அந்த டோவர் பீச்சை பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தான் பேசுவார். ஓகேவா? இவருக்கு எத்தனை சில்ட்ரன்? 6. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்காலர் ஜிப்சி 1853 எந்த வருஷம் எழுதியிருக்காங்க? 1853 எழுதியிருக்காங்க. and based on 17th century Oxford story. Okay, 17th century Oxford story found in Joseph Glanvill's The Vanity of Dogmatizing. ஜோசப் கிளான்வில் எழுதின Vanity of Dogmatizing அப்படின்ற ஒர்க்கு எப்போ எழுதியிருக்காரு? 1661. அதே பேஸ் பண்ணி தான் ஸ்காலர் ஜிப்சியை மேத்யூ அர்னால்ட் எழுதியிருக்காரு. ஓகேவா? அண்ட் ஜானர் பார்த்தீங்கன்னா எலிஜி, டோப்போகிராஃபிக்கல் போம். இது வந்து எலிஜினா நம்ம மோன் பண்ணி எழுதுவாங்க இல்லையா, அது ஒன்று. டோப்போகிராஃபிக்கல் போம்னா அந்த லேண்ட்ஸ்கேப் பற்றி எழுதுறது தான் டோப்போகிராஃபிக்கல் போம். அப்புறம் பப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 1853. அண்ட் எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா போம்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் what does the scholar gypsy symbolize? The scholar gypsy represents, அது என்னன்னா மேத்யூ அர்னால்ட் ரேண்டமாக ஒரு சில மனுஷங்க கிட்ட போய் பேசும்போது தான் தெரியுது மனுஷனுக்குள்ள இவ்வளோ ஈவில்னஸ் இருக்கா அப்படிங்கிறத அவர் ரொம்ப வியந்து பார்த்துருக்காரு. இப்படிலாம் இருப்பாங்களா மனுஷங்க அப்படிங்கிறதான்.
அதுதான் இது சிம்பிளைஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வாட் ஆர் த பேஸ்ட்ரல் எலிமெண்ட்ஸ் இன் த போம் ஸ்காலர் ஜிப்சி. இதில் என்ன இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போதே தெரியும். அப்படியே எப்படி இருக்கும், ஷெப்பர்டு, வாட்டல்டு கோட்ஸ் இல்லையா, இந்த ஹேபேஜ், அந்த பவுலிங் ஃபெலோஸ், அந்த மாதிரி பேஸ்ட்ரல் ஃபீலிங்ஸே ஃபுல்லாக சொல்லியிருப்பார். ஓகேவா, அதுதான் இதில் இருந்திருக்கு. ஆஸ் அ லிட்டரரி மோட், அ பேஸ்ட்ரல் டெபிக்ஸ் த எவ்ரி டே மூமெண்ட்ஸ் ஆஃப் ரஸ்டிக் அண்ட் காமன் லைஃப். Okay, and often the pastoral is contrasted to the rough, dirty, corrupt nature of city life. இந்த மாதிரி சிட்டி லைஃப்லேருந்து ரொம்ப டிஃபர் ஆகி இருக்கும் இந்த pastoral elements. Okay, and the scholar Gypsy Arnold opens his poem by engaging the shepherd, an icon often used in pastoral imagery. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போயம் ஓப்பன் பண்ணும் போது எப்படி இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா, and next is, see, there are two important dichotomies in the poem which influence the overall structure. என்ன இருக்குது dichotomiesனா, two differences between two objects. ரெண்டு விஷயத்தை பற்றி அதனோட வேரியேஷன் சொல்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா the poem tends to fall into two separate but related parts reflecting the two quests documented in the poem. ஒன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருக்குன்னா 13 ஸ்டான்சஸ் வரைக்கும் ஸ்காலரை வந்து இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, சர்ச் ஆஃப் த ஸ்காலர். ஓகேவா, அடுத்தது செகண்ட் பார்ட்டில் எப்படி இருக்கும்னா, லாஸ்ட் 2 ஸ்டான்ஸா 24-25 ஸ்டான்ஸாவை தவிர மீதி எல்லாமே எப்படி இருக்கும்னா, டீல்ஸ் வித் த குவெஸ்ட் ஆஃப் த ஸ்காலர் அண்ட் ஆஃப் அர்னால்ட் ஃபார் த ஸ்பார்க் ஆஃப் ஹெவன். இந்த போமில் அந்த ஸ்காலர் எதை தேடுவார்னா, நம்மளுக்கு ஹெவன்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்பார்க் வராதா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவார். அதை பற்றி சொல்லுவாங்க. ஓகேவா, த மிஸ்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் இன்சைட். த ஃபர்ஸ்ட் பார்ட் அலாங் வித் த லாஸ்ட் 2 stanzas contains most of the pastoral language in the poem, while the second part is marked more by poetry of statements as well as by a different tone. லாஸ்ட்டுக்கு முன்னாடி 23rd ஸ்டான்ஸா வரைக்கும் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் டோனில் இருக்கும். அதுவே ஃபஸ்ட்டுலேருந்து 13 ஸ்டான்ஸாஸ் அப்புறம் 24-25 5th ஸ்டான்ஸா எப்படி இருக்கும்னா pastoral language நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாயர்சிஸ் அப்படிங்கிறது தான் இதனோட சீக்வல். இது யார் எழுதுனது, மேத்யூ அர்னால்ட் தான் எழுதியிருக்காரு. எப்போ எழுதினார்னா December 1865 எழுதியிருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு ஆர்த்தர் ஹக்லாக் அப்படிங்கிறவரோ இறந்துட்டார் November 1861. அவர் 42 வயசில் இறந்துருக்காரு. அவருக்காக இதை எழுதினாங்க. ஓகேவா, அண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 1 to 6 ஸ்டான்ஸாஸ் ஆஃப் ஸ்காலர் ஜிப்சி by Matthew Arnold line by line explanation பார்க்க போகிறோம். Go, for they call you shepherd from the hill. Go, shepherd, and untie the wattled coats. No longer leave thy wistful flock unfed, nor let thy bowling fellows rack their throats, nor the cropped herbage shoot another head. But when the fields are still, and tired men and dogs all gone to rest, and only the white sheep are sometimes seen cross and recross the strips of moon-blanched green, come shepherd, and again begin the quest. Okay, so this is the first stanza. இது என்ன அப்படின்னா, go, for they call you. இதில் யார் ஸ்பீக்கர் அப்படின்னா மேத்யூ அர்னால்ட் is the speaker. Okay, go, they call you. தேனா யாரு, ஷெப்பர்ட், அது அந்த கேட்டில் குறிக்குது. ஓகே, go, for they call you shepherd from the hill. எங்கேருந்து கூப்பிட்டு இருக்க அந்த கேட்டில், from the hill. Go, shepherd, and untie the wattled coats. untiedனா என்னது, அவிழ்த்து விடு. அந்த cattle coats அப்படின்னா அந்த அனிமலோட பெண் இருக்கும் இல்லையா, அதுதான் cattle coats, wattled coats. ஓகே, no longer leave thy wistful flock unfed. இதுக்கு மேலே என்ன செய்யாத, அதோ பசியோட வச்சிருக்காத. அது என்ன செஞ்சிட்டு இருக்கு, nor let thy bowling fellows rack their throats. ரொம்ப தொண்டை கிளி அதுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு, கத்திக்கிட்டு இருக்கு. nor the cropped herbage shoot another head. அங்கே அது என்ன செய்யட்டும், அதை என்ன செய்ய மாட்டேங்குது, கிரேஸ் பண்ணலை. ஓகே, பட் வென் த ஃபீல்ட்ஸ் ஆர் ஸ்டில், இன்னும் அங்கே ஃபீல்ட்ஸ் இருக்குது ஆனால் அதுங்க மேலே. பட் அண்ட் த டயர்டு மென் அண்ட் டாக்ஸ் all gone to rest. எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க.
அண்ட் ஒன்லி த ஒயிட் ஷீப் ஆர் சம்டைம்ஸ் சீன். ஒரு சில ஷீப் மட்டும் என்ன செஞ்சிருக்கு, இங்கேயும் அங்கேயும் வளர்த்திட்டு இருக்கு. கிராஸ் அண்ட் ரெக்ராஸ்னா அதுங்க ஜிக்ஸாக் இப்படியும் அப்படியும் அலைஞ்சிட்டு இருக்கு. த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் மூன் பிளான்ச் க்ரீன், அந்த இடம் எப்படி இருக்கு, மூன் பிளான்ச் க்ரீன், ரொம்ப க்ரீன் கலரில் இருக்குது, க்ரீன் கிராஸ் ஃபீல்டு. ஓகேவா, அப்போ மூன் லைட் இருக்குது. கம் ஷெப்பர்ட் அண்ட் அகெயின் பிகின் த குவெஸ்ட். கம் அண்ட் பிகின் யோர் குவெஸ்ட். இந்த இடத்துல குவெஸ்ட்னா எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபைண்டிங் த ஸ்காலர் ஜிப்சி. ஓகே, இன்னும் யாரை தேடிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்காலர் ஜிப்சி. அவர் எங்கே இருக்கார், ஸ்காலர் எங்கே இருக்கார் அப்படின்றத தேடிட்டு இருக்காங்க. ஓகேவா, அண்ட் ஹூ இஸ் சர்ச்சிங் ஃபார் த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலீஜியன். ஓகே, அதுக்காக அவர் தேடிட்டு இருக்காரு ஸ்காலர், அவரை தான் தேடுறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த சர்ச் ஆஃப் த ஸ்காலர். ஓகே, search for the scholar, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் here where the reaper was at work of late, here where the reaper, யார் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ரீப்பர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. in this high field dark corner, அந்த டார்க் கார்னர்னா ஷேடோவாக இருக்க அந்த பிளேஸ்ன்னு அர்த்தம். where he leaves his coat, என்னென்னலாம் விட்டுட்டு போகிறாரு அந்த ரீப்பர், his coat, basket அண்ட் earthen cruse. earthen cruseனா அந்த ஜார். ஓகேவா, மண்ணால் ஆகப்பட்ட ஒரு ஜார். அண்ட் இந்த சன் ஆல் மார்னிங் பைன்ஸ் த ஷீவ்ஸ், எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எல்லாம் அறுவடை பண்ணிட்டு அதை பண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பைன்ஸ் த ஷீவ்ஸ். ஷீவ்ஸ்னா ஒரே வகையான கிரெயின்ஸை கட்டுறது தான் அந்த ஷீவ்ஸுங்கிறது. தென் ஹியர் அட் நூன் கம்ஸ் பேக் த ஸ்டோர்ஸ் டு யூஸ். இப்போ நான் காலையில் வச்சுட்டு அந்த கோட்டு, பேஸ்கெட், earthen cruse எல்லாத்தையும் வச்சுட்டு போனதை மதிய நேரத்தில் வராங்க திரும்ப அந்த இடத்துக்கு. ஓகேவா, here will I sit, அந்த இடத்துல யாரு, நம்மளுடைய மேத்யூ அர்னால்ட் உட்கார்றாரு, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. while to my ear from uplands far away, அப்லாண்ட்லேருந்து மேலே இருந்து என்ன கேட்குது அப்படின்னா, the bleating of the folded flocks is born. ஸோ அந்த கேட்டலோட சத்தம் கேட்டுட்ருக்கு. ஓகேவா, ஸோ here uplands far awayனா இப்போது இங்கே உட்காந்துட்ருக்காரு, ஹில்ஸ் மேலேருந்து சத்தம் கேட்டுட்ருக்கு. ஓகேவா, ஓகேவா, அண்ட் த ப்ளீச்சிங் ஆஃப் தி floating folded flocks is born with distant cries of reapers in the corn. All the live my murmur of the summer's day, all the live murmur of the, அப்புறம் லைவாக இவர் என்ன அவங்க பேசுறது, ஆடோட சத்தம், ரீப்பர்ஸ் பேசிக்கிறது எல்லாமே கேட்குதான். ஓகே, ஆஃப் அ சம்மர் டே. சம்மர் டே எப்படி இருக்குது, ஓகே, இட் இஸ் வெரி கான்ட்ராஸ்ட் டு த மாடர்ன் லைஃப். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்ரல் ஏரியாவில் எப்படி இருக்கும் சம்மர் டே, ப்ரூக் வாட்டர் சத்தம் கேட்கும், பேர்ட்ஸ் சர்ப் பண்ணுற சத்தம் கேட்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். அப்போ திஸ் லைஃப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மாடர்ன் லைஃப். அதுதான் அந்த சம்மர் டேவை குறிக்குது. ஓகேவா, அண்ட் நம்ம இப்போது தேர்ட் ஸ்டாண்ட்ஸாக மூவ் பண்ண போகிறோம். That is, screened in this nook over the high half-reefed field, and here till sundown shepherd will I be, through the thick corn the scarlet poppies peep. Scarlet poppies, corn, the scarlet poppiesனா அது ஒரு வகையான ஃப்ளார், நல்ல திக் ஆரஞ்சிஷ் ரெட்டிஷ் கலரில் உள்ள ஃப்ளார் தான் அது. அந்த ஃபீல்டில் இவர் இருக்கார். ஓகே, அந்த ஃபுல்லாக என்ன இருக்குது, and round green roots and yellowing stalks I see pale pink convolvulus tendrils. அந்த ஃப்ளாரும் அந்த ஃபீல்டில் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஆக்சுவலாக கார்ன்னா இட் இஸ் நாட் கார்ன், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ளார். and round green roots and yellowing stalk I see. So here screened is there, no, this nook over the high. nookna enna corner. ஓகே, அந்த ஹாஃப் ஃபீல்டு ரீப்டு ஃபீல்டு, அந்த ஃபீல்டு எப்படி இருக்குது, ஹாஃப் ரீப்டாக இருக்குது. ஓகே, கார்ன் ஃபீல்டு. அண்ட் ஹியர் டில் சன்டவுன் ஷெப்பர்ட் வில் ஐ பி, நான் சாயங்காலம் வரைக்கும், சன்டவுன் அவர் வரைக்கும் நான் இருக்கிறேன். அண்ட் த ரவுண்ட் க்ரீன் ரூட்ஸ் அண்ட் எல்லோயிங் ஸ்டார்ஸ் ஐ சி, மஞ்சள் கலரில் இருக்குது. அண்ட் பேல் பிங்க் கான்வோல்வலஸ் இன் டென்ட்ரல் ஸ்க்ரீப், அது ஒரு வகையான பூ அது. ஓகேவா, பேல் பிங்க் கான்வோலர்ஸ் அப்படின்றது ஒரு வகையான பூ. ஓகே, ரொம்ப வாசனையாக இருக்குது. அண்ட் ஏர் ஸ்வெப்ட் லிண்டன்ஸ் ஈல்டு, அப்படியே அது காற்றுல அடிக்கும் போது அதனுடைய வாசம் வருது. தெர் சென்ட் அண்ட் ரசில் டவுன் தெர் பெர்ஃப்யூம் ஷவர்ஸ், ரொம்ப காற்றுல அழகான ஸ்மெல், ரொம்ப அருமையான ஸ்மெல் இருக்குது. ஆஃப் ப்ளூம் ஆன் த
bent grass where I am laid. அவர் எங்கே அந்த கிராஸில் அவர் படுத்திருக்காரு. அண்ட் பவர் மீ ஃப்ரம் த ஆகஸ்ட் சன் வித் ஷேட். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிராஸ்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இவர் அங்கே படுத்திருக்காரு. ஆகஸ்ட் சன் ரொம்ப ஷைன் ஆகிட்டு இருக்கு. இந்த கிராஸ் அதெல்லாம் அவருக்கு நிழல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் த ஐ ட்ராவல்ஸ் டவுன் டு ஆக்ஸ்ஃபோர்ட்ஸ் டவர். அப்படின்னா இங்கே படுத்துட்டு அவர் கண் எதை நோக்கி போகுது? ஆக்ஸ்ஃபோர்ட் டவர்ஸை நோக்கி போகுது. அதை பார்த்துட்ருக்காரு. ஆக்ஸ்ஃபோர்ட் டவர்ஸை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். And near, so this is fourth stanza. And near me on the grass lies Glanvill's book. அப்போ என்ன பண்ணுறாரு? படுத்துட்ருக்காரு. பக்கத்தில் புக் இருக்குது. ஓகேவா? யாரோட புக்கு? கிளான்வில்ஸோட புக்கு. ஓகேவா? Vanity of Dogmatizing. அதில் யாரை பற்றி இருக்குது? ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் புவர் ஸ்டூடெண்ட்டை பற்றி இருக்குது. Come let me read the oft-read tale again. திரும்ப படிச்சிட்ருக்காரு. The story of the Oxford scholar poor. அது வந்து ஒரு புவர் பாய் ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு இருந்தான். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். அவனால் கண்டினியூ பண்ண முடியல. ஓகேவா? ஆஃப் ப்ரெக்னென்ட் பார்ட்ஸ் அண்ட் குவிக் இன்வென்டிவ் பிரெயின். ப்ரெக்னென்ட் பார்ட்ஸ்னால் என்ன? அவனுக்கு பொட்டென்ஷியல் இருந்தது. குவிக் இன்வென்டிவ் பிரெயின் அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவான மைண்ட் அவனுக்கு. ஊ ட்ரைட் ஆஃப் நாக்கிங் அட் பெர்ஃபார்மன்ஸ் டோ ஒன் சம்மர் மார்ன் ஃபார் சூக். அவன் நிறைய அவனுக்கு வாழ்க்கையில் தடைகள் இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் டோனா அவனுக்கு நிறைய பேரியர் இருந்துச்சு. அண்ட் ஃபோர்சூக் அப்படின்னா ஒரு சம்மர் மார்னிங் அவன் கைவிட்டுட்டான். போராடி பார்த்தான், அவனால் முடியல. ஸோ ஈ டிஸ்கண்டினியூடு இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வென்ட் டு லேர்ன் த ஜிப்சீஸ் லோர் அண்ட் ரோம் த வேர்ல்டு வித் தட் வைல்டு brotherhood and came as most men deemed to little good but came to Oxford and his friends no more. ஸோ அவர் அந்த மாதிரி டிஸ்கன்டினியூ பண்ணி போயிட்டாரு. எங்கே யார் கூட போயிட்டாரு? ஜிப்சீஸ் கூட போயிட்டாரு. அண்ட் ஈ ரோம் த வேர்ல்டு. ஓகே. அண்ட் திரும்பவும் அவர் வரவே இல்லை. ஓகே. டீம்டு அப்படின்னா ஜட்ஜ். மோஸ்ட் மென் ஜட்ஜ் டு லிட்டில் குட். என்ன ஜட்ஜ் பண்ணாங்க? அவர் திரும்ப இந்த ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் டிஸ்கன்டினியூ போயிட்டு அவர் திரும்பி வரவே இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே. அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவோ அந்த ஆக்ஸ்ஃபோர்டு அந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கோ அவர் சுத்தமாக வரவே இல்லை. ஈ நெவர் ரிட்டர்ன்ட் பேக். ஓகே. அண்ட் இயர் திஸ் இஸ் ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. But once, years after, in the country lanes, two scholars whom at college erst he knew met him and of his way of life enquired, whereat answered that gypsy's crew. ஸோ இப்போது யார் பார்க்குறாங்கன்னா இயர்ஸ் ஆஃப்டர் கண்ட்ரி லேன்ஸில் டூ ஸ்காலர் மென் பார்க்குறாங்க. ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபிஃப்த் ஸ்டான்ஸாவில் டூ ஸ்காலர்ஸ் பார்க்குறாங்க, கண்ட்ரி லேனில் பார்க்குறாங்க. ஓகே. whom at college erst he knew met him and of his way of life enquired. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்காலரை கேட்கும்போது whereat he answered is the scholar answered that the gypsy crew. நான் எங்கே இருக்கேன்? ஒரு ஜிப்சி கூட்டத்து கூட இருக்கேன். His mates had hearts to rule as they desired the workings of men's brain and they can bind them to what thoughts they will and I said the secret of their art. என்ன எதுக்காக அப்படின்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? அவங்களோட கலைகளை பற்றி நான் கற்றுக்கிறதுக்காக அவங்க கூட இருக்கேன். அவங்கள பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு அவங்கள பற்றி நான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் I said the secret of their art when fully learned will to the world impart but it needs heaven sent moments for this. so for this skill. அப்போ எனக்கு அதற்கான ஸ்கில் தேவைப்படுது. அதனால தான் நான் போய் அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கேன். அவங்கள பற்றி நான் அவங்களோட கலை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். This said he left them and returned no more. சொல்லிட்டு அவர் என்ன செய்யலை? வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. But rumors hung about this countryside that the lost scholar long was seen by rare glimpses, pensive and tongue-tied in அவர் என்ன செய்யல. But rumors hung out about the countryside that the lost scholar long was seen to stray. நிறைய ரூமர்ஸ் அவரை பற்றி வந்தது. என்னென்னா about the countryside that the lost scholar long was seen stray. அவர் அங்கேயும் ரோம் பண்ணிகிட்டு இருந்தார் கண்ட்ரி சைடில். சீன் பை ரேர், ரொம்ப ரேராக தான் அவரை பார்க்க முடியும். சும்மா இப்படி சட்டுன்னு இப்படி
பாஸ் பண்ணுவார். பென்சிவ் அப்படின்னா எப்போதுமே தாட்ஃபுல்லாக இருப்பார். டங் டைட் அப்படின்னா யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டார். இன் ஹேட் ஆஃப் ஆன்டிக் ஷேப் எப்படி இருக்கும் அவரோட ஹேட்டு, ரொம்ப பழங்காலத்து ஒரு ஹேட்டு. அண்ட் க்ளோக் ஆஃப் கிரே, க்ளோக் ஆஃப் கிரேனா அது ஒரு ஜிப்சியோட ட்ரெஸ்ஸை குறிக்குது. த ஜிப்சிஸ் ஓர், அப்போ ஜிப்சிஸ் வேர் பண்ணக்கூடிய க்ளோத்ஸ் தான் இவர் வேர் பண்ணியிருந்தார். ஷெப்பர்ஸ் ஹேட் மெட் இம் ஆன் த ஹர்ஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெப்பர்ட்ஸு ஹர்ஸ்ட்டுங்கிறது அந்த ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம். எப்போ பார்த்தாங்க? ஸ்ப்ரிங்கில். திஸ் இஸ் த 6th ஸ்டான்ஸா. ஷெப்பர்ட்ஸ் மெட் இம் இன் ஹர்ஸ்ட், ஓகேவா? எப்போ? ஸ்ப்ரிங்கில், ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் சம் லோன் ஹேல் ஹவுஸ் in the Berkshire moors on the warm Ingle Bent, the smoked frog boors had found him seated at their entering. என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஏல் ஹவுஸ்னால் பியர் ஹவுஸில் எங்கே இருக்குது அந்த பியர் ஹவுஸ்? பெர்க்ஷயர் மூஸில் இருக்குது. ஆன் த வார்ம் இங்கிள், எப்படி அந்த பெஞ்சில் உட்காந்துருக்காரு. த ஸ்மோக்டு ஃப்ராக்டு பூர்ஸ், என்ன யார் அவங்க பூர்ஸ் அப்படின்னா பெசன்ஸ், அப்புறம் டீசன்ட் பீப்புள், ஓகேவா? அவங்க அங்கே என்னது சும்மா பியர் சாப்பிட்றதுக்கு வராங்க. அப்போ அவர் அங்கே என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்கிறத அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு 6th ஸ்டான்ஸா முடியுது. அண்ட் அடுத்த 6th ஸ்டான்ஸா நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் give your valuable comments and do watch my other videos also. Thank you.